மூத்த குடிமக்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்காக அன்புச்சோலை முதியோர் மணமகள் வளமையம் என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருச்சியில் தொடக்கி வைத்து வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். அன்புச்சோலை முதியோர் மணமகள் வளமையம் என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருச்சியில் தொடக்கி வைத்த அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க நாம் கேட்கலாம். கதிரவன், இந்த திட்டத்தின் சிறப்புகள் என்ன? வணக்கம் சாம். மூத்த குடிமக்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்காக அன்புச்சோலை முதியோர் மணமகள் வளமையம் என்ற திட்டத்தை திருச்சியில் தமிழக முதல்வர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைத்தார். குறிப்பாக ஆதரவற்ற மற்றும் கைவிடப்பட்ட முதியோர்களுக்காக முதியோர் இல்லங்கள், ஒருங்கிணைந்த வளாக இல்லங்கள், நடமாடும் மருத்துவ அலகுகள் மற்றும் ஓய்வூதிய திட்டங்கள் உள்ளிட்ட மூத்த குடிமக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று தொடங்கப்பட்டுள்ள அன்புச்சோலை முதியோர் மணமகள் வள மையங்கள் திட்டம் மூத்த குடிமக்களின் ஆரோக்கியமான வளர்ச்சியில் கவனம் செலுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மையம் திருச்சி, மதுரை, கோவை, சேலம், திருப்பூர், ஈரோடு, தூத்துக்குடி, வேலூர், தஞ்சாவூர், திண்டுக்கல் ஆகிய 10 மாநகராட்சிகளில் தலா 2 வீதம் 20 இடங்களில் தொழில்துறை மாவட்டங்களான ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரியில் தலா 2 அன்பு சோலைகளும், பெருநகரமான சென்னை மாநகராட்சி தண்டையார்பேட்டை, சோழிங்கநல்லூர், விருகம்பாக்கம் ஆகிய இடங்களில் 3 என மொத்தம் 25 அன்பு சோலை மையங்கள் இன்று 10 கோடி மதிப்பில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த மையத்தில் மூத்த குடிமக்களுக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள், யோகா, நூலகம் மற்றும் திறன் மேம்பாட்டு சேவைகள் வழங்கும் வகையில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் நிதியுதவியுடன் பகலில் மட்டும் இயங்கும் இந்த மையம் செயல்படும். ஒவ்வொரு மையத்திலும் குறைந்தபட்சம் 50 மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் போதிய இடவசதி, போதுமான உட்கட்டமைப்பு வசதியும் கொண்டிருக்கும். அதேபோல அன்பு சோலை மையங்களுக்கு வருகை தருவ முதியோர்களுக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஆதரவுடன் மதிய உணவு மற்றும் சிற்றுண்டியும் வழங்கப்படுகிறது. தகுதி வாய்ந்த பராமரிப்பாளர்கள் மற்றும் இயன்முறை சிகிச்சையாளர்கள் பணியமர்த்தப்பட்டு முதியோரின் விரிவான பராமரிப்பு உறுதி செய்யும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள முதல்வர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் திருச்சி பொன்முலப்பட்டி அருகே அன்புச்சோலை திட்டத்தை இன்று தொடங்கி வைத்துள்ளார். இந்த மூத்த குடிமக்கள் இதன் தொடர்ந்து மூத்த குடிமக்களுடன் கலந்துரையாடினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கே.என். நேரு, அன்பில் மையஸ், பிஎம்எல்ஏ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.